கவர்மெண்ட் என்னடா பண்ணிட்டு இருக்கு, எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பான கேள்வி நாம எடுத்துக்க இந்த டாபிக்ல வந்துச்சு. ஆனா அது உண்மைதான். எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணுது, விசாரணையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணுது, சிபிஐ தான் விசாரணை பார்த்துச்சு. ஸோ இப்போ ஜட்ஜ் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட் விசாரணை நடத்தி தான் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போனதா இருந்தாலுமே அந்த கேஸ்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்? எந்த கேஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆர்ஜே கார் அந்த பயிற்சி மருத்துவோட ரேப் அண்ட் மர்டர் கேஸோட ஒரு புதிய அப்டேட் தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகுது. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கூட கிடையாது, ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஆர்ஜே கார் மருத்துவமனையோட நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணி திரும்பியும் ரேப் பண்ணின்ற மாதிரி ரொம்ப கொடூரமாக அந்த பொண்ணோட மரணம் இருந்துச்சு. அந்த மரணத்தில் நிறைய குழப்பம் இருந்துச்சு. ஒருத்தர் ரேப் பண்ணல, நிறைய பேர் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாலுமே ஒருத்தர் தான் ரேப் பண்ணியிருக்கான், அவன் சஞ்சய் ராய் தான் அப்படின்ற மாதிரி கோர்ட் இப்போதைக்கு முடிச்சு வச்சிருக்கு. இருந்தாலும் அந்த கேஸ்ல இப்போ என்ன புது அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போன அந்த பொண்ணோட ஃபோன் இப்போ வரைக்கும் ஆன்ல தான் இருந்துச்சு. அந்த பொண்ணு ரீசெண்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேருந்து வெளியே வந்திருக்கா. இறந்து போன ஒரு பொண்ணு எப்படி ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ரீசெண்டாக வெளில வர முடியும்? ஸோ அந்த ஃபோன் இப்போ வரைக்கும் தான் ஆன்ல இருக்கு. அந்த ஃபோன் போலீஸ்கிட்டயோ இல்லை சிபிஐ கிட்ட தானே இருந்திருக்கணும், ஏன் இல்லை அப்படின்றது தான் ஒரு முக்கியமான கேள்வியாக வைக்கப்படுது. ஆமாங்க, ஆர்ஜே கார் மருத்துவமனையோட அந்த பயிற்சி மருத்துவரோட கேஸில் நிறைய திருப்பங்கள் இருந்துச்சு. பெற்றோர்களுக்கு அந்த பொண்ணோட மரணத்தில் அவ்வளோ பெரிய சந்தேகம் இப்போ வரைக்கும் இருக்கு. அந்த சந்தேகத்தின் பேர் தான் அந்த பொண்ணோட அப்பா, அம்மா அண்ட் அந்த பொண்ணுக்கான வழக்கறிஞர் இவங்க எல்லாருமே ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸில் அந்த பொண்ணோட ஃபோன் ஆன்ல இருக்கு அப்படின்ற ஆன்லைன் விஷயம் எல்லாமே சேகரித்து கோர்ட்டில் அந்த அட்வொகேட் சமர்ப்பிச்சிருந்தாரு. ஸோ அப்போது அவங்க அப்பா பேசுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு ஃபோனு இப்போ வரைக்கும் ஆன்ல இருக்கு, எனக்கு தெரிஞ்சு என் பொண்ணோட மரணத்திற்கும் அந்த ஃபோனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு, ஏதோ ஒரு சீக்ரெட் என்னோட பொண்ணோட மரணத்துக்கு ரிலேட் ஆனது அந்த ஃபோனில் இருக்கு, அதனால தான் அந்த ஃபோன் இன்னும் உபயோகத்தில் இருந்திருக்கு. எப்படி இறந்து போன ஒரு பொண்ணு அவங்களோட ஃபோனில் இருக்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேருந்து வெளியே வர முடியும்? எப்படி இந்த ஃபோன் இப்போ வரைக்கும் ஆன்ல இருந்துச்சு? யார் அந்த குரூப்பை விட்டு வெளியே வந்திருப்பா? இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி இறந்து போன அந்த பொண்ணோட அப்பா கோர்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தடாலடியா போடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன முடிவுகள் எடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்க சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அதாவது சிபிஐயை கூப்பிட்டு இந்த வழக்குக்கான அடுத்த கட்ட நிலவரத்தோட ரிப்போர்ட் நீங்கள் ஜூன் 10க்குள்ளே சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டான். ஏன் ஜூன் 10? ஜூன் 10க்கு கிட்டத்தட்ட 2 மாதம் இருக்குது. இது வரைக்கும் பண்ண முடியாத இந்த கேஸோட ஆராய்ச்சிகள்லாம் தான் இந்த 2 மாதத்தை பண்ண போகிறாங்களா? மேபி கமெண்ட் செக்ஷனை பார்க்கும் போதே ஜூன் 10 அதுக்குள்ளே எவிடன்ஸ்லாம் அழிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. மேபி இது உண்மையாக கூட இருக்கலாம். ஸோ என்ன நிலவரம், இந்த பொண்ணோட கேஸ் என்ன நிலைமைக்கு போக போகுது? உண்மையிலேயே அந்த பொண்ணை ஒருத்தன் தான் ரேப் பண்ணானா, இல்லை நிறைய பேர் ரேப் பண்ணிருந்தாங்களா? இது ரேப்பா கொலையா? இந்த கொலைனா அந்த கொலைக்கான பின்னணி என்ன? இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த பொண்ணோட கேஸில் பெண்டிங்லேயே இருக்குது. ஸோ இந்த போராட்டம் கைவிடப்பட்டிருந்தாலும் அந்த பொண்ணோட வழக்கு இன்னும் கோர்ட்டில் கொல்கட்டாவில் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்மணி அப்படின்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் கண்மணி. பாய்.